இந்த வீடியோல அம்மாக்கள் ஏன் நல்லா சாப்பிடணும், நிறைய சாப்பிடணும், சத்துள்ளதா சாப்பிடணும் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்கள் கண்டிப்பா இதை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஃபீட் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நான் உங்க குழந்தைங்க மருத்துவர் டாக்டர் வி.பி. சிவகுமார், ஜன்யா ஜெயில் கிளினிக், வேளச்சேரி மற்றும் பள்ளிக்கரணையில இருந்து. நல்லா யோசிச்சுக்கோங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவோம், பிரெக்னன்ட் டைம்ல கர்ப்பமா இருக்கும் பொழுதே டாக்டர் சொல்ற அட்வைஸ், வீட்டில் பெரியவங்க சொல்றபடி எல்லா டயட்டும் சாப்பிடுவாங்க, எல்லா உணவுகளும் ரெக்கமெண்ட் பண்ற எல்லா ஃபுட்டும் சாப்பிடுவாங்க. ஏன் தெரியுங்களா? தான் வயிறுல வர்ற குழந்தை நல்லா வளரணும், நல்ல பிரெயின் growth, பாடி டெவலப்மெண்ட்டோட வளரணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனா டெலிவரி ஆன பிறகு ரிலாக்ஸ் ஆயிக்குவாங்க. ஆக்சுவலி டெலிவரி ஆன பிறகு ரொம்ப முக்கியமா தாய்மார்கள் அவங்க டயட்டை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நீங்க என்ன சாப்பிட்றீங்களோ அதுதான் குழந்தையுடைய ஹெல்த்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்ம எதை விதைக்கிறோமோ அதுதான் விளையும் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் நீங்க என்னென்ன சாப்பிட்றீங்களோ அதுல இருக்கிற சத்து பொருள், அதுல இருக்கிற ஆரோக்கியமான எல்லா மாலிக்யூல்ஸும் குழந்தைக்கு போகும். என்னதான் அயர்ன், என்னதான் விட்டமின், என்னதான் டிஹெச்ஏன்னு நம்ம குழந்தைக்கு கொடுத்துட்டு வந்தாலும் தாய்ப்பால் மூலம் கிடைக்கிற சத்துக்கு நிகர் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்க குழந்தைக்கு விட்டமின் டிராப்ஸ், அயர்ன் டிராப்ஸ் இந்த மாதிரி கொடுக்கறத விட நீங்க ஹெல்த்தியான விட்டமின்ஸ், அயர்ன், கால்சியம், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிற மாதிரியான ஃபுட்டு இந்த மாதிரி சாப்பிட்டு வந்து உங்க பால் மூலம் இயற்கையா அது கிடைச்சதுன்னா அதுக்கு நிகர் அதுதான். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்ப நீங்க அதுக்கேற்ற மாதிரி எல்லா ஆரோக்கியமான உணவுகள், பிடிக்குது பிடிக்கல அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, உங்க குழந்தையோட மூளை நல்லா வளரணுமா, உங்க குழந்தையோட உடம்பு நல்லா இருக்கணுமா, சாப்பிடுங்க. பசிக்கவே இல்லைனாலும் சாப்பிடுங்க, ஹெல்த்தியா சாப்பிடுங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, தாய்ப்பால் கொடுக்கறதுனால தினம் எவ்வளோ கலோரிஸ் அம்மா இழக்கிறாங்கன்ட்டு. ஆக்சுவலி ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணா கூட 200-300 கலோரிஸ் ஈஸியா லூஸ் பண்ண முடியாது. ஆனா ஒவ்வொரு நாளைக்கும் 500 கலோரிஸ் அம்மாக்கள் தாய்ப்பால் மூலம் குழந்தைக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சாப்பிடுங்க. ஒரு காலியான பாட்டில் எடுத்து ஊற்றினோம்னா அதில் பால் வருமா? ஏன் தண்ணியாவது வருமா? வராது இல்லை. அந்த மாதிரி தான் உங்ககிட்ட ஊட்டச்சத்து இல்லை, உங்ககிட்ட ஹெல்த்தி நியூட்ரிஷன் இல்லைன்னா அது எப்படி குழந்தைக்கு போகும்? நாம தான் 6 மாசம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டும் தானே கொடுத்துட்டு இருக்கோம், வேற எதுவும் கொடுக்கறது இல்லை இல்லையா? ஸோ தாய்ப்பால்ல என்னென்ன சத்து இருக்கோ அதுதான் குழந்தைக்கு போகும். அப்ப நீங்க குழந்தைக்காக வேண்டியாவது நல்லா சாப்பிடணும். இன்னும் சில பேர் பிரெக்னன்சி அப்பதான் வெயிட் நிறைய போட்டாச்சு, அந்த பிரெக்னன்சிக்கு ஆன உடனே எடையை குறைக்கலைன்னா அப்படியே தொப்ப மாதிரி கீழ் வயிறு தங்கிரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் லாஸ் டயட்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி பண்ண வேண்டாம். ஹெல்த்தியான புரோட்டீன்ஸ் நீங்க சாப்பிடணும். எக்ஸசைஸ் பண்ணி பாடியை மெயின்டைன் பண்ணலாம், ஆனா டயட்டை கம்மி பண்ணி பாடியை மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. நீங்க ஸ்மார்ட்டா, ஸ்ட்ராங்கா, ஹெல்த்தியா சாப்பிட்டாதான் உங்க குழந்தையும் ஸ்மார்ட்டரா, ஸ்ட்ராங்கரா, ஹெல்த்தியரா வருவாங்க. நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுதாங்க நம்மளை மோட்டிவேட் பண்ணும்.